அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிறதை குறித்து பார்க்க போகிறோம். தேவனுக்கு பயப்படுகிறது. ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினான். இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பயத்தை எதினால நிரூபிப்பீங்க? எதினால அதை காண்பிப்பீங்க? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறது உண்மையானால் அதை எப்படி விளங்க செய்வோம்? அதை எப்படி நிரூபிப்போம்? நான் கர்த்தருக்கு தான் பயப்படுறேன் என்பதை எதினால் அதை நம்ம விளங்க செய்வோம்? யோபு எப்படி விளங்க செய்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு பயந்து அந்த பயத்தினால பொல்லாப்பை விட்டு என்ன செய்கிறாரு? விலகினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னால் பொல்லாப்புக்கு என்ன செய்யணும்? விலக வேண்டும். நான் பொல்லாப்பையும் செய்கிறேன் ஆனால் தேவனுக்கும் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் எது உண்மை? பொல்லாப்பையும் செய்கிறேன் ஆனால் தேவனுக்கும் பயப்படுறேன் அப்படின்னா அதில் எது உண்மையாக இருக்கிறது? அது உண்மை கிடையாது. அது பொய்யான ஒரு தகவல் அது. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற அத்தனை பேர்களும் எதை விளங்க செய்யணும்? அவருக்கு பயப்படுகிற பயத்தை பொல்லாப்புக்கு விலகுகிறதின் மூலமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறதை விளங்க செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பொல்லாப்பு செய்கிறேன், நான் எல்லா பாவத்தையும் செய்கிறேன். பொல்லாங்கு என்பது என்ன? பொல்லாப்பு பாவங்கள், தீமைகள், இன்னும் மற்ற அநியாயமான காரியங்கள், இது எல்லாம் பொல்லாப்பு தான். அப்போ இந்த பொல்லாப்பை விட்டு விலகுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தேவனுக்கு பயப்படுகிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் இருக்கிற பொல்லாப்பு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எல்லா அருவருப்பையும் செய்கிறேன், எல்லா அநியாயத்தையும் செய்கிறேன், எல்லா அக்கிரமமும் செய்கிறேன், ஆனால் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, கெட்ட வார்த்தையும் பேசுகிறாரு, பரியாசமும் பண்ணுறாரு, என்ன சொல்கிறது, எல்லா அநியாயமும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறது நம்ம சபைக்கு வர்றது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, இது மட்டும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட சில வரைமுறைகளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார் வேதாகமத்தில். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி வாயால் சொல்லிட்டு போகிற விஷயம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேற, தண்டனைக்கு பயப்படுகிற பயம் வேறு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேற, கிடைக்க போகிற தண்டனைக்கு பயப்படுகிற பயம் வேறு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க போலீஸ்காரங்களுக்கு ஒருத்தவங்க பயப்படுறாங்கன்னா அவங்க எதுக்காக பயப்படுறாங்க? அது கடவுளுக்கு பயப்படுற பயமா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு, செய்த தப்புக்கு கிடைத்திருமோ, அந்த தப்பு தண்டனை கிடைச்சிருமோன்றதுக்காக பயப்படுறாங்க. அந்த பயத்தில் தான் ஆதாம் ஏவாள் பயந்தாங்க. அவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது நமக்கு ஆண்டவர் தண்டிச்சிருவாரோ என்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணாங்க? போயிட்டு ஒரு செடிக்கு கீழே மறைந்து கொண்டாங்க, ஒளித்து கொண்டாங்க. அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டபோது அதற்கு ஆதாம் என்ன சொன்னான்? நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால நான் என்ன பண்ணிட்டேன்? பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த பயம் என்பது தண்டனைக்கு பயப்படுகிற பயம், தப்பு செஞ்சுட்டு அதுக்கு பயப்படுகிற பயம். பிள்ளைகள் கூட பாருங்க, தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. வீட்டில் தப்பு செஞ்சுட்டா பயப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ தப்பு செஞ்சுட்டு பயப்படுற பயம் அல்ல, தப்பே செய்யாமல் பயப்படுகிறது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தப்பு செய்வதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன பயம் வரணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று சொன்னால் நீ பொல்லாப்பை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பொல்லாப்புக்கு விலகுகிறது. தீமையை வெறுப்பதுதான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கணும். வாழ்க்கையில் எது எதெல்லாம் தீமையா இருக்கிறது, தீமை என்னென்னலாம் இருக்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அநியாயம் செய்து அக்கிரமம் செய்வது, அருவருப்பு செய்வது, ஒரு மனசாட்சி இல்லாமல் வாழ்வது, இன்னும் பலவிதமான தீமைகள் நிறைய உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் தீமைகள் நிறைய உண்டு.
ராத்திரியில் போயிட்டு தீமை செய்கிறது, பகலில் போய் தீமை செய்கிறது, ஆள் வச்சு தீமை செய்கிறது, நேரடியாக போய் தீமை செய்வது, வார்த்தையினால் தீமை செய்வது, செய்கையினால் தீமை செய்வது, பணத்தை கொண்டு தீமை செய்வது, மறைமுகமாக தீமை செய்வது, இப்படியெல்லாம் நிறைய தீமைகள் உண்டு. நமக்கு நாமளே தீமை ஏற்படுத்தி கொள்வது, நம்ம குடும்பத்துக்கு தீமை ஏற்படுத்தி கொள்வது, நம்முடைய உறவினர்களுக்கு தீமை செய்வது, நம்மளோடு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு தீமை செய்வது, இந்த மாதிரியான தீமைகளை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யாருக்கு நீ என்ன செய்யக்கூடாது? தீமை செய்வதற்கு உனக்கு துணிகரம் வரக்கூடாது. யாருக்கு நீ தீமை செய்யக்கூடாது. நான் யாருன்னு காண்பிக்கிறேன் பாரு, தீமை செய்யாதே, நான் யாருன்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாரு, நான் யாருன்னு காட்டினா தான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாத? நன்மையை தீமையினால வெல்லக்கூடாது. தீமையை தான் என்ன செய்யணும்? நன்மையினால வெல்லணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் தன்னுடைய செய்தியில் சாட்சி சொன்னார். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க சைக்கிளை பூட்டிட்டு சாவி எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்களாம். அப்போ இவர் போய் மூத்த பாஸ்டர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இந்த மாதிரி சைக்கிள் சாவி எடுத்து வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படி சொல்லி. அப்போ அந்த மூத்த பாஸ்டர் சொன்னாராம், சாவி எடுத்து வச்சது இன்னொரு பாஸ்டர், சைக்கிள் ஓட்டினுங்கிறது இன்னொரு பாஸ்டர். அப்போ அந்த ஒரு பாஸ்டர் அந்த சாவியை எடுத்து வச்சுக்கிட்டு இவருக்கு சாவியை மறைச்சி வச்சுன்னு தரமாட்டேங்கிறாரு. இவருக்கு சைக்கிள் இல்லாமல் வேலை நடக்கலை. அப்போ சைக்கிளுக்காக வெயிட் பண்ணுறாரு, சாவியை சுற்றி சுற்றி தேடுறாரு, சாவி கிடைக்கல. ஆனால் சாவி யார் எடுத்து வச்சாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், நேராக மூத்த ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி சாவி எடுத்து வச்சுன்னு இருக்காப்புல, நீங்கள் சாவி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை அவனை கூப்பிட்டு ரெண்டு என்ன பண்ணுங்க சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மூத்த பாஸ்டர் சொன்னாராம், ஒரு சுத்தி எடுத்து கையில் கொடுத்து அந்த பூட்டை உடைச்சிட்டு வேறு பூட்டு வாங்கி வேறு சாவி நீ வச்சுக்க, விட்டுரு அப்படின்னு சொன்னாராம். என்னங்க பாஸ்டர், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் தந்துட்டு போகிறான், இதுக்கு போய் புது பூட்டை உடைக்கணுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னார், மூத்த ஊழியக்காரர், தீமையினால் நன்மை என்ன செய்யாத? வெல்லாத. நன்மையினால் என்ன செய்ய? தீமையை வெல்லணும். தீமையோடு என்ன செய்யாத? அவன் கூட எதிர்த்து நிற்காத. நன்மையை தீமையினால் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் வெல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூட்டை உடைச்சிட சொல்லி அவருக்கு ஐடியா கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அந்த ஊழியக்காரர் சபையில் பிரசங்கத்தில் சொன்ன ஒரு சாட்சி இது. அப்போ அந்த பூட்டு சாவி அவர் சொன்னால் கொடுத்துருவாங்க, மூத்த ஊழியக்காரர் சொன்னால் கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை பாருங்கள், அவங்க கூட தீமையோடு எதிர்த்து நிற்காத, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட? பூட்டை உடைச்சிட்டு வேறு பூட்டை வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? யார் அவன் கூப்பிடு, எப்படி நீ பூட்டை எடுப்ப, சாவி எடுப்ப, அதை செய்வ, இதை செய்வேன்று சொல்லி அவங்கள ரெண்டு திட்டி ஏதாகிலும் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்பதை எதினால் விளங்க செய்ய முடியும் என்று சொன்னால், நான் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். இதனால தான் கர்த்தருக்கு நான் என்ன செய்ய முடியும்? பயப்பட முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறதை எதினால் ஒரு மனிதன் விளங்க செய்ய முடியும்? ஆதியாகமம் 22:12 வாசிங்க. ஆதியாகமம் 22:12. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை கண்டுபிடிச்சார். நம்மளை எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்லலாம், நீ நல்லா பாடுறப்பா, நீ நல்லா துதிக்கிறமா, நீ நல்லா ஜெபிக்கிறமா, நீ நல்லா வசனம் வாசிக்கிற, நீ நல்லா எல்லாம் செய்கிற என்பது மற்ற காரியங்களை குறித்து சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்னத்தை கண்டுபிடிச்சார் தெரியுமா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். என்னது? தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அவன் நிரூபித்தான். கர்த்தர் அதை கண்டார் அவனிடத்துல. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ அவன் தேவனுக்கு பயப்படுகிறதை எதினால நிரூபிச்சான் தெரியுமா? தனக்கு பிரியமான ஒரே குமாரனை கொண்டு போய் எங்க வச்சான்?
பலிபீடத்தின் மேலே வச்சா, தன்னுடைய நேசகுமாரனை பலிபீடத்தின் மேலே வச்சா, தன்னுடைய ஏகசுதனை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சா, தனக்கு பிரியமானவனை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு நிரூபிச்சா நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பயப்படுகிறதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று சொன்னால், உனக்கு பிரியமானதை நீ எப்போ பலிபீடத்தின் மேலே வைக்கிறியோ அப்போதான் நீ யாருக்கு பயப்படுகிற என்பதை நிரூபிக்க முடியும். தேவனுக்கு பயப்படுகிறதை நிரூபிக்க முடியும். உனக்கு பிரியமானதை எதையுமே நீ விற்க மாட்டேங்கிற, உனக்கு பிரியமானதை எதையும் நீ விட மாட்டேங்கிற, உனக்கு பிரியமானதை எதையும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, இழக்க மாட்டேங்கிற. கிறிஸ்தவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைகளில் அறைந்திருக்கிறார்கள் என்று பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். கிறிஸ்தவர்கள் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், மாம்சம் அதன் ஆசை அதன் இச்சைகள், மாம்சத்துக்குள்ள என்ன வருது, ஆசைகள் வருகிறது, ஆசை அடுத்தது என்ன வருது, இச்சைகள் வருது. இதையெல்லாம் எதின் மேல அறைந்திருக்கிறாங்களா, சிலுவையில் வைத்து அறைந்திருக்கிறார்கள். யாரு? கிறிஸ்தவர்கள். அப்போ தனக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைகிறவர்கள், தனக்கு பிரியமானவைகளை தேவனுக்காக பலிபீடத்தின் மேல் வைத்து தகன பலியிடுகிறவர்கள், அவர்கள் தான் கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்க, பயப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நமக்கு பிடிச்சதை வெறுக்கிறோமா கர்த்தருக்காக? ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவனார். அப்போ எப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை நிரூபிக்க முடியும்? உனக்கு பிடிச்சதை நீ வெறுக்கணும், உனக்கு பிடிச்சதை சிலுவையில் அறையணும், உனக்கு பிடிச்சதை, உனக்கு பிரியமானதை பலிபீடத்தின் மேலே வைக்கணும். இதெல்லாம் நமக்கு பிடிக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, சாப்பிட்றோம், பக்கத்து இலையில் பார்க்குறோம், நம்ம சாப்பாடில் ஒன்றையும் காணோம், பக்கத்து இலையில் பீஸ்லாம் நிறையா இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறோம், அங்கே ஒரு ஆசை வருதில்ல, இது நம்ம இலையில் வச்சா என்ன. நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தோம். அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என் பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் குழம்பே இல்லாமல் வெறும் சாதம் சாப்பிட்டுக்கிறாரு. பெரிய கூட்டம், பெரிய க்ரௌடு. அதில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாஸ்டர் என்ன பண்ணார், 2 கப்பு கிரேவி வச்சுன்னு சாப்பிட்டுக்கிறாரு. என் பக்கத்தில் இருக்கிற பாஸ்டருக்கு கிரேவியே இல்லை, வெறும் சாதம் சாப்பிட்டுக்கிறாரு. கீர் ரைஸ் அது வெறும் சாதம் சாப்பிட்டுக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ரெக்கமெண்டேஷன் மூலமாக 2 கப்பு கிரேவி வச்சுருக்கிறாரு. இவர் பார்த்துக்கினே இருந்தார், எம்மா நேரம் பொறுத்தார் தெரியல. ஒரு டைம் வந்துச்சு, அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டார். ஏயா, நான் வெறும் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன், நீ 2 கப்பு வச்சு சாப்பிட்டுக்கிறிய, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டார். அவர் சொன்னார், எனக்கு வச்சது நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு நான் போய் அப்படின்றாரு. நீ எல்லாம் எப்படி ஒரு பாஸ்ட், நீ எல்லாம் எப்படி ஊழியம் செய்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டார். அல்லேலூயா. ஆனால் அவர் செஞ்சது தப்பு தான். யாரு? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி அவருக்கு இல்லை. நமக்கு 2 இருக்குது, 1 போதுமேன்னு சொல்லி பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுப்பணும் இல்லை. ஆனால் அது 2த்தையும் வச்சு என்ன பண்ணிக்கிறாரு, சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி மற்றவர்களுடைய காரியங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள். இதெல்லாம் என்ன சொல்கிறது, நிறைய காரியங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய காரியங்களுக்கு நம்ம ஆசைப்படுறோம். அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். வசனம் சொல்லுது, உன் ஆசைகளை என்ன செய்யணும், நீ சிலுவையில் அறையணும். ஆசைகள் வேற, இச்சைகள் வேற. முதல்ல நீ எதுக்குமே என்ன பண்ணாத, முதல்ல ஆசைப்படாத, நகைக்கு ஆசைப்படாத, நல்ல ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படாத, நல்ல சாப்பாட்டுக்கு ஆசைப்படாத. அல்லேலூயா. வேற எந்த காரியத்துக்கும் ஆசைப்படாத. நீ ஆசைப்படலைன்னு சொன்னா, நீ ஆசைப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தரே உனக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் இச்சைகள் வச்சுக்கிட்டு, தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி நம்ம வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படலைன்னு அர்த்தம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உனக்கு பிரியமானதை நீ பலிபீடத்தின் மேலே வச்ச பாரு, இப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை என்ன செஞ்சிருக்கிற, அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆசைப்படாது. எதுக்கெல்லாம் நீ ஆசைப்படுறதை யோசிச்சு பாரு. சில பேருக்கு நகை மேலே ரொம்ப ஆசை, சில பேருக்கு ட்ரெஸ்ஸு மேலே ரொம்ப ஆசை, சில பேருக்கு என்ன சொல்கிறது, விதவிதமாக இருக்கணும், நிறைய போயிட்டே இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஆசை. எதுக்கு நீ என்ன பண்ணாத, ஆசைப்படாத. கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவைகளை என்ன செய்ய, அனுபவிக்க கற்றுக்கொள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுக வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அப்போதான் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதை என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறேன்ற எல்லாத்தையும் புசிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் அணிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துக்கும் போகணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிச்சு, எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன்?
எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணும் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, என் பின்னாடி நீ வரையா, உன்னை நீ என்ன பண்ணிட, வெறுத்துருன்றார். ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுக்கணும்னாரு, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுக்கணும்னாரு. இன்னொரு முறை சொல்கிறாரு, தன்னைத்தான் என்ன செய்யணும், வெறுக்கணும். நம்மளை நாமளே வெறுத்துடணும். அப்போ நம்மளை வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? எந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. சில பேருக்கு சில காரியத்து மேலே ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதை அடையாத வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு கேட்டு வாங்கி கொடுக்கலன்னா அதுங்க என்ன பண்ணுது, ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதை வாங்கி கையில் கொடுத்தாதான் அதுங்க சும்மா இருக்குது. அந்த மாதிரி சில குடும்பங்களில் இப்படிப்பட்ட வாடிக்கையான காரியங்கள் உண்டு. அவங்க ஆசைப்பட்டதை என்ன பண்ணிடணும், வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னா அவ்வளோதான், ரகலை தான். எத்தனை தலை ரெண்டாக உருளுதுன்னு தெரியாது. எந்த கண்டிஷனுக்கு எந்த எல்லைக்கும் போயிடுவாங்க. அவங்க ஆசைப்பட்டதை என்ன பண்ணிடணும், வாங்கி கொடுத்துடணும். அல்லேலூயா. சில பேர் எதுக்கு நமக்கு வம்புன்னு வாங்கி கொடுத்துருவாங்க, ஏதாவது போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகள் தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களாய் நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்போ தான் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்போ சொன்னார்? அவனை அழைத்து வந்தார். அப்போ சொல்லலை. அவனுக்கு நிறைய காரியத்தெல்லாம் கட்டளையிட்டார், நிறைய காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். அப்போல்லாம் சொல்லலை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு, இப்படி நிறைய காரியங்கள் அவனுக்கு சொல்லி அவன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சான். விருத்த சேதனத்தை ஏற்படுத்த சொன்னார், செஞ்சான். நிறைய காரியங்களை செய்தான். ஆனால் அப்போல்லாம் சொல்லாத ஆண்டவர் ஒரு முறை இஸ்மாவேலையும் அனுப்பிவிட சொன்னார். அப்போ கூட அனுப்பிட்டான். அப்போ கூட சொல்லலை. தன்னுடைய ஒரே நேசகுமாரனை கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வச்சு அவன் வெட்ட போனான் பாருங்க. அங்கே தான் சொல்கிறார், நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு நீ பயப்படுகிறியா? எது மேலேயாவது உனக்கு ஆசை வருதா? எது மேலாம் ஆசை வருது? சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் முதற்கொண்டு ஆசை வருது அப்படின்னு சொன்னால், உன் கையில் இருந்தால் அதை என்ன செய்ய, அனுபவி செய். ஆனால் ஆசைப்பட்டு என்ன பண்ணாத, எல்லை மீறி போயிட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, நமக்கு பிரியமானதை கொண்டு போய் எங்கே வைக்கணும், பலிபீடத்தின் மேலே வைக்கணும். அப்போ தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம் என்பதை எதினால விளங்க செய்ய முடியும்? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரனாகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. யோசேப்பின் சம்பவம். யோசேப்பு பார்ப்பதற்கு எகிப்தில் தானியம் வாங்கும்படிக்கு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். அவர்களை கட்டி வைத்து அவர்களை காவல் பண்ணினான். அப்பொழுது யோசேப்பு சொல்கிற, ஒரு 3 நாள் கழித்து உங்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு நான் இரக்கமில்லாதவன் கிடையாது. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் உங்களை பழி வாங்கணும்னு நினச்சா நான் என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் பழி வாங்கலாம். அந்த அதிகாரமும் அந்த சமயமும் எனக்கு இருக்குது, சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து இருக்குது. ஆகையினால நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு கிடைச்சிருச்சு, என் பக்கம் எனக்கு சாதகமான சூழ்நிலை அமைஞ்சு போச்சுன்றதுக்காகலாம் உங்களை என்ன பண்ண மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆகாரத்தை கொண்டு போய் அவங்களை கொடுத்து பாதுகாத்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. இரக்கம் செய்தான். யோசேப்பு என்ன செஞ்சான்? இரக்கம் செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது எதனால நிரூபிக்க முடியும்? இரக்கம் செய்வதினால. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 25:36. லேவியராகமம் 25:36. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டாவைகளாய் இருப்பது. லேவியராகமம் 25:36. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது
வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படிக்கு செய்வாயாக. அல்லேலூயா. அடுத்த காரியத்தை சொல்றார், தேவனுக்கு பயப்படுகிறவன் உன் சகோதரன் கையில் என்ன செய்யக்கூடாது? வட்டி பொலிஸ் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. உன் சகோதரன் உனக்கு முன்பாக என்ன செய்யட்டும்? அவனோ பிழைக்கட்டும் என்று சொல்லுகிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் உன் சகோதரன் கையில் என்ன செய்யக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்களா, சொந்த சகோதரன் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? வட்டி சம்பாதிக்கிறாங்க. சொந்த கூட பிறந்த சகோதரன்கிட்டே வட்டிக்கு விட்டு பாண்டு எழுதி அவங்கக்கிட்ட சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டு வட்டி மேலே வட்டி வாங்குறாங்க. வட்டி இல்லைன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, நீ வட்டி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி. அப்போ நீ கர்த்தருக்கு எங்கே நீங்கள் பயப்படுற? குடும்பத்தை சேர்ந்தவங்ககிட்டயோ, சகோதரன்கிட்டயோ, சகோதரிகிட்டேயோ, உறவினர்கள்கிட்டயோ என்ன செய்யறது? வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது. வட்டியாவது பொலிசையாவது அவன் கையில் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்று சொன்னால் உன் சகோதரன் கையில் என்ன பண்ணக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. வட்டிக்கு முதல்ல விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி யாராவது செய்கிறீங்களா? குடும்பத்தை சார்ந்தவங்ககிட்ட அவங்க பிழைக்கட்டும், அவங்களுக்கு இரக்கம் செய். உங்கள் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு அர்ஜென்ட்டில் என்ன பண்ணுங்க? தாங்குங்க, உதவுங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். அதுக்காக நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன செய்யாதீங்க? வட்டி வாங்காதீங்க. அல்லேலூயா. அப்போ தன் சகோதரன் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிற வாழ்க்கை அது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மட்டும் வாழ்ந்த போதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம சகோதரனும் நம்ம கூட பிறந்தவர்களும் அவர்களும் வாழணும்னு சொல்லி நினைப்பது அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நான் நல்லா ஆயிட்டேன். என்னது? நான் நல்லா ஆயிட்டேன். அப்போ என் கூட பிறந்தவங்களும் எங்கே போகணும்? நல்லா ஆகணும். அவங்களும் கர்த்தரை தேடணும். அப்போ நம்ம சகோதரர்களும் பிழைக்கும்படிக்கு எந்தெந்த விதத்தில் நம்ம அவங்களுக்கு உதவியாக இருக்கிறோமோ, அனுகூலமாக இருக்கிறோமோ, அது நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ நன்மை செய்வதனால, நம்முடைய சகோதரர்கள்ட்ட வட்டி வாங்காமல் அவர்களை பிழைக்க செய்வதனால நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பயப்படுகிறதை நாம் நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்த காரியம், தேவனுக்கு பயப்படுகிறதை எதனால நம்ம நிரூபிக்க முடியும்? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சி தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. பார்வோன் ஒரு கட்டளை இட்டா, ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன செய்யுங்க? அந்த பிள்ளைய மனையில் நீங்கள் பிறக்கும் போதே பார்க்கும்போதே கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்ததினால அந்த பிள்ளைகளை அவர்கள் கொன்று போடுவதற்கு துணிகரம் கொள்ளவில்லை. அந்த துன்மார்க்கத்திற்கு அவர்கள் துணை போகவில்லை. ஏன் அப்படின்னா, வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயந்ததினால அந்த தப்பு அவங்க என்ன பண்ணலை? செய்யவில்லை. தேவனுக்கு பயந்தால் துன்மார்க்கத்திற்கு என்ன பண்ண மாட்டேன்? துணை போக மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் துன்மார்க்கத்துக்கு துணை போகிறாங்க, பாவமான காரியத்துக்கு துணை போகிறாங்க. துன்மார்க்கத்திற்கு துணை போகிறாங்க, பாவமான காரியங்களுக்கு துணை போகிறாங்க. ஒருத்தவங்களை சாய்க்கிறதுக்கு, ஒருத்தவங்களை அடிக்கிறதுக்கு, ஒருத்தவங்களை விழ தள்ளுவதற்கு, ஒருத்தவங்களை கெடுப்பதற்கு துணை போகிற காரியங்கள் இதெல்லாம் என்னது? இது துன்மார்க்கத்திற்கு துணை போகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு சபைக்கு போகிறவர், ஒரு சபைக்கு போகிற ஒரு கிறிஸ்தவர், அந்த கிறிஸ்தவர் இன்னொருத்தவங்களுக்கு பண விஷயத்தில் மோசடி பண்ணுவதற்கு இன்னொரு ஆளை கூட சேர்த்துக்கிறாரு. இது என்ன வேலை? இது துன்மார்க்க செயல். இது அப்போ பண விஷயத்திலும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி, மற்ற பொய் சாட்சி சொல்லுகிற காரியத்திலும் சரி, இல்லை வேறு எந்த அநியாயமான காரியங்களுக்கும் துன்மார்க்கத்திற்கு என்ன செய்யக்கூடாது? துணை போகக்கூடாது. அப்படி துணை போகிறேன்னு சொன்னால் நீ கர்த்தருக்கு பயப்படலை, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்துல இல்லை என்பது அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பதை நீ துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் தேவனுக்கு பயந்து அநியாயத்தை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? என்னவோ சொல்லிட்டு போகிறார் பாஸ்டர், நமக்கு என்ன அப்படின்னு உட்காந்துக்கிறீங்களா? இதை எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆராய வேண்டியதாக இருக்குது தெரியுமா? வேதாகமத்தில் எவ்வளோ நேரம் வேதத்தை ஆராய்ச்சி பார்த்து
இந்த சத்தியத்தில் அவங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, ஆனால் இதை போதிக்கிறதுனால எனக்கு பிரயோஜனம் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு டைம் எடுத்து வேலை எடுத்து உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணால் இது போர் அடிக்கலாம், புரியாமல் கூட இருக்கலாம், இல்லை இதில் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு எனக்கு பலன் உண்டு, இது எனக்கு பிரயோஜனம் உண்டு, இதில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை போதிக்கிறதுனால இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால வேதத்தை நல்ல கவனிங்க. இது முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்பதை துன்மார்க்கத்திற்கு தோண போகக்கூடாது. எந்த துன்மார்க்கமான காரியமும் சரி, ஒருத்தவங்களை அடிக்க போகிறதுக்கு ஆள் கூப்பிடுவான், அவங்க கூட துணை போகக்கூடாது. ஒருத்தவங்க குடும்பத்தில் சண்டை வாங்குறதுக்கு ஆள் கூப்பிடுவாங்க, உங்களை சாதகமாக்க நினைப்பாங்க, அவங்களோடு கூட என்ன செய்யக்கூடாது? துணை போக கூடாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறதை நாம் எதினால விளங்க செய்ய முடியும்? வாசிக்கலாம். உபாகமம் 14:22. உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலின் விளையும் எல்லா பலனினும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் உன் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக. அல்லேலூயா. அதுல முதலாவது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து வைப்பாயாக. அல்லேலூயா. ஏன் தசம பாகத்தை பிரித்து வைக்கணும்? நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தசம பாகம் என்பது வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும், கர்த்தருக்கு கொடுத்தா நமக்கு நிறையா கொடுப்பாரு, அதுக்காக மட்டும் இல்லை. தசம பாகத்தை குறித்த நீதி இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், உன் தேவனாகி கர்த்தருக்கு நீ பயப்படுகிறியா இல்லையா என்பதை இதனால் நிரூபிக்க முடியும். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த காரியத்தினால மட்டுமல்ல, உன் தேவனாகி கர்த்தருக்கு நீ பயப்படுகிறத எதனால நிரூபிக்க முடியும்? உன் நிலத்தில் விளையிறதில் எடுத்து நீ தசம பாகம்னு வைக்கிற பாரு, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறிக்கிறது. உன் வருமானத்தில் கர்த்தருக்கு எடுத்து தசம பாகம் பிரித்து வைக்கிற பாரு, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு நீயே குடும்பத்தில் நீயே அனுபவிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் செலவழித்து போடுறது அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உன் வருமானத்தில் கூட நீ கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். வருமானத்தில் கர்த்தருக்கு பயப்படுறோமா? நான் சம்பாரிச்சது நானே தான் சாப்பிடுவேன், நானே தான் செலவு பண்ணுவேன், அப்படியா? அப்படிதான். அதனால தான் நீ நிறைய பேர் கோட்டை விட்டு நம்ம நிற்கிறோம். அப்படி இல்லை. உன் வருமானத்தில் நீ கர்த்தருக்கு பயப்படணும். அப்படி பயப்படுகிற ஆளாக இருப்பா என்று சொன்னால் அதில் நீ என்ன செய்வ? தசம பாகத்தை பிரித்து வைப்பாயாக. நீதிமொழிகள் 3:9 வாசிங்க. அதில் என்ன சொல்கிறது பாருங்க. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. போதும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தர் என்ன செய்ய? கனம் பண்ணு. அப்போ எப்படி கனம் பண்ணுவேன்? உன் பொருளாதாரத்தினால, உன்னுடைய விளைவின் முதற் பலனால எப்படி நீ கர்த்தரை கனம் பண்ணணும்? எப்படி நீ கர்த்தருக்கு பயப்படுவேன்? இந்த தசம பாகத்தை நீ பிரித்து வைக்கிற பாரு. இதெல்லாம் ஒரு காலத்தில், ஆரம்ப காலத்து சபைகள் இதெல்லாம் நிறைய செஞ்சாங்க. குடும்பத்தில் சபையில், ஆரம்ப கால சபையில் இருந்துச்சு இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சபைகள்லாம் இதெல்லாம் நீங்கள் பரவலாக பார்க்க முடியும். அவங்க வீட்டில் கோழி முட்டை விட்டுச்சுன்னா அந்த முட்டையில் கொண்டாந்து ஒன்று வச்சுருவாங்க. முருங்கை மரம் முருங்காய் வச்சுச்சுன்னா முருங்காயில் வந்துடும். அவரைக்காய் செடியில் அவரைக்காய் வச்சுதுன்னா அவரைக்காய் வந்துடும். பூசணி செடியில் பூசணிக்காய் வச்சாங்கன்னா பூசணிக்காய் வந்துடும். நிலத்தில் என்ன பயிர் வைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து தசம பாகமாக வைப்பாங்க. வாழை மரம் வச்சுச்சுன்னா அதை கொண்டாந்து சபையில் வைப்பாங்க. அல்லேலூயா. இதில் கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்காக, கர்த்தருக்கு பயப்படுகிறதை விளங்க செய்வதற்காக, அது ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, என் தேவனுக்கு நான் பயப்படுகிறேன், அதனால இதெல்லாம் நான் செய்கிறேன். அந்த பழக்கம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது உங்கள் குடும்பத்தில்? அதெல்லாம் வேணான்ற மாதிரி இன்னைக்கு நவீன காலமாக மாறிடுச்சு. ஆண்டவரோ நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவராக இருக்கிறார். என்னைக்கும் அதை நம்ம செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகியனால தசமபாகம் என்பது எதுக்காக அப்படின்னா, தசமபாகத்தை நீயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காத, நீயே செலவழித்து போடாத. அப்படி நீ செலவழிக்க நீயே சாப்பிட ஒன்றுத்தையும் மிச்சம் எடுத்து என்ன பண்ண முடியாது, உன்னால் வைக்க முடியாது. அல்லேலூயா. தசமபாகம் கொடுத்த அந்த காலத்தை நீ சோதிச்சு பாரு, தசமபாகம் கொடுக்காத அந்த காலத்தை நீ சோதிச்சு பாரு. 2 காலத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நிறைய இதை அனுபவித்த தேவ பிள்ளைகள்கிட்ட நீங்கள் போய் விசாரித்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த பலனை. நிறைய தேவ மனிதர்கள், தேவ ஊழியக்காரங்க இன்றைக்கும் அதை என்ன பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை தெரியாதவங்க தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சட்டஞ்சரா பேசிக்கிட்டு நிறையா விதண்டாவாதம், வீண் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அதில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கணும்னு பைபிளில் எங்கே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது, இயேசு சொன்னாரா, அவர் சொன்னாரா, இவர் சொன்னாரா என்று சொல்லி இன்றைக்கி நிறைய விசுவாசிகளை கெடுத்து அவங்கள வேறு மாதிரி டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவெல்லாம் இல்லை. நீ தேவனுக்கு பயப்படும் என்பதற்காக இதனை செய்யணும். பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் தேவனுக்கு பயப்படணுமா? அதுக்கு தான் இது சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு மட்டும்தான் சொன்னாரா? புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு பயப்படவே தேவையில்லையா? அவங்க கேட்குறாங்க இல்லையா, புதிய ஏற்பாட்டில் எங்கே தசமபாகம் கொடுக்கணும் பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. நாம் இந்த சப்ஜெக்டில் இப்படி வருவோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு பயப்பட தேவையில்லையா? பழைய ஏற்பாட்டில் தாங்க பயப்படணும் கர்த்தருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு பயப்படவே தேவையில்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியுது? அவர் எப்பொழுதும் என்ன செய்யணும், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படும் என்று சொன்னால் அதில் ஒரு பயத்தை காண்பிப்பதற்கு, அவருக்கு ஒரு பயப்படுகிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு செயல்தான் தசமபாக காணிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீ கர்த்தரை என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும். அதில் நீ பயந்திருக்க பழகும்படிக்கு இதெல்லாம் செய்ய என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. 2வது அடுத்த காரியம், எப்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். லேவியராகமம் 19:14. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பலிக்கு. 19:14. லேவியராகமம் 19. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்களை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. உன் தேவனுக்கு என்ன செய்ய, பயந்திருப்பாயாக. அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா? செவிடனை என்ன பண்ணாத, செவிடனை நிந்தியாமலும். செவிடன் என்ன பண்ணாத, நிந்திக்காத. யாராவது நம்ம தெருவில் செவிடர்னா இருப்பான், இருக்கிறாங்களா? நம்ம சொந்த பந்தத்தில் யாராவது செவிடர்களாக இருப்பாங்க. நம்ம உறவினர்களில் யாரோ ஒரு செவிட்டு தன்மையில் இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்ன செய்யறது, நிந்திக்கிறது. செவிடனை பார்த்து நிந்திக்கிறது, காது கேட்காதவன் என்று சொல்லி நிந்திப்பது, அவனை ஒரு மாதிரி அற்பமாக பேசுவது, பரியாசம் பண்ணுவது, செவிட்டு பையன் அப்படி சொல்லி. இதான் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? ஆண்டவர் சொல்றாரு, செவிடனை குருடனை ஊமையனை படைத்தது நான் என்று சொல்கிறார். மோசே கிட்ட கர்த்தர் பேசும்போது பேசினார், ஊமையனை படைத்தது நான் அல்லவா, உன் வாயை திறக்க மாட்டேன்னா நீ போன்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி செவிடர்களுக்கும் கர்த்தராக இருக்கிறார் தெய்வம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், செவிடனை என்ன பண்ணாத, நிந்திக்காத. நிந்திச்சு பேசுவது, பரியாசம் பண்ணி பேசுவது, கிண்டல் அடிப்பது, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தகாத ஒரு காரியம். உறவினர்களுக்குள்ள ஆகட்டும், பக்கத்து வீட்டில் ஆகட்டும், தெருவில் இருக்கட்டும், யாரோ ஒரு செவிடன் வருவான், அவனை நம்ம நிந்திச்சு பேசுவது, பரியாசம் பண்ணுவது, அவனை ஒரு மாதிரி நடத்துறது, அவன் பேசுகிற பேச்சை சிரித்து பரியாசம் பண்ணி பேசுறது. உன் செவிடன் என்ன பண்ணாத, நிந்திக்காத. அப்படி நிந்திக்கிறனா நீ கர்த்தருக்கு பயப்படலைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு நீ பயப்படாமல் போய் கொண்டு இருக்கிற. கர்த்தருக்கு பயப்படலைன்னா என்ன அர்த்தம், துணிகரம் கொண்டு இருக்கிறன்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படலாம். அது கர்த்தருக்கு பயப்படலைன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எவன் கர்த்தருக்கு பயப்படலையோ அவன் துணிகரம் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். எந்தெந்த விஷயத்தில் ஒருத்தவங்க கர்த்தருக்கு பயப்படலையோ அவர்கள் துணிகரம் கொண்டவங்க. துன்மார்க்க செயல்கள், பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த காரியத்துக்கு அவங்க பயப்படுகிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்கன்னு அர்த்தம். இந்த காரியத்தை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். அதில் ஒரு காரியம், செவிடன் என்ன பண்ணாத, நிந்திக்காத. அடுத்தது, குருடனுக்கு முன்னே தடுக்களை வையாமலும். பாருங்க, குருடன் கண்ணு தெரியாதவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாத, தடுக்களை கொண்டு போய் போடாது. ஏதாவது குறுக்களை போட்டு அதில் அவங்க விழணும், அதை அவங்க இடிச்சுக்கிட்டு தடுமாறணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க.
அவங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. அவங்க எந்த தெருவிலலாம் போகிறாங்களோ அந்த தெருவில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லாரும் அந்த அம்மா அந்த பாட்டி அம்மாவுடைய அந்த புடவையை இழுத்து அவங்கள வந்து கிண்டல் அடிப்பது, அவங்கள இந்த பக்கம் திருப்பி விடுறது, எந்த பக்கம் முள் இருக்கும் அந்த பக்கமாக திருப்பி விடுறது, இல்லை இந்த பக்கம் சாக்கடை சேறு இருக்கும் அந்த பக்கம் திருப்பி விடுறது, அவங்கள புடவை இழுத்து விட்டு ஓடுறது, அவங்க தலையில் இப்படி சீன்றது. கண்ணு தெரியாத பாட்டி அவங்க ரொம்ப நாள் இருந்தாங்க, கண்ணு தெரியாமல் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்போ பார்க்குறவங்க எந்த தெருவிலலாம் போகிறாங்களோ அந்த தெருவிலாம் அவங்கள பரியாசம் பண்ணுறது, புடவை இழுத்து பரியாசம் பண்ணுறது, கையை பிடிச்சி இழுத்து பரியாசம் பண்ணுறது, அவங்க கத்திக்கிட்டு கிடப்பாங்க என்னை வீடு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது, எல்லாம் கும்பலாக சேர்ந்துன்னு சிரிக்கிறது, அந்த பாட்டி அம்மாவை பரியாசம் பண்ணுறது, அந்த பாட்டி அம்மாவுக்கு தடுக்கலை போடுறது, அங்கே இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்குற எல்லாருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். அவங்கள ஒரு இது பண்ணுறது இவங்களுக்கு எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. இதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? அந்த மாதிரி காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆகாத காரியமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய குருடர்களை பார்வையில் இருக்கிற குருடர்களை என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தடுக்கலை போடக்கூடாது, அவங்கள கெட்டு போகிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி போய் எந்த இடர்லையும் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லுது, செவிடனை நிந்திக்காம, குருடனுக்கு தடுக்கலை போடாம தேவனுக்கு பயந்திருப்பாயாக. உன் தேவனுக்கு என்ன செய்ய, பயந்திருப்பாயாக. ஏன் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னா, நான் என் தேவனுக்கு பயப்படுகிறேன். யாருக்கு நான் பயப்படுறேன்? என் தேவனாய் கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன். அதனால மற்றவர்கள் செய்கிற இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். 4 பேர் சிரிப்பாங்க, 4 பேர் சந்தோஷப்படுவாங்க, 4 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. அது செய்யக்கூடாது. அடுத்தது நம்ம எதனால கர்த்தருக்கு பயப்படுகிறதை விளங்க செய்ய முடியும்? லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32. அதிலே லேவியராகமம் 19:32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை பாருங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நரைத்தவன்னா யாரு? இந்த காலத்தில் எல்லாருக்குமே நரைச்சி போச்சு இல்லையா? எல்லாருக்குமே நரைச்சிருச்சு. இப்போ நரைத்தவனுக்கு முன்பாகனா ரொம்ப வேடிக்கையான காரியம்தான். எனக்கெல்லாம் 8வது படிக்கும்போது நரைச்சி போச்சு. இன்றைக்கி இருக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் என்ன பண்ணப்படும், நரைக்கப்படும். இப்போ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு என்ன ஆகுது, நரைகள் உண்டாகிறது. அந்த நாட்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கு மட்டும்தான் நரைக்கும், நரைச்சிட்டாலே அவங்கள வயசானவங்கன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வயசானவங்களுக்கு தான் என்ன செய்யும், நரைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட என்ன பண்ணுது, நரைக்குது. என்னென்னமோ போடுறாங்க இன்றைக்கி. ஆனாலும் அந்த நரை இருக்க தான் செய்யுது. ஆண்டவர் சொன்னார், கருப்பாக இருக்கவும் வெண்மையாக்கவும் முடியாது, வெண்மையாக இருக்கிற கருப்பாக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி என்னென்னமே போட்டு பார்க்குறோம், என்ன பண்ணுது, ஒன்றும் கருப்பாக்க முடியல. நானும் கூட என்னென்னமே போட்டு பார்த்துட்டு ஒரு கண்டிஷன் வரும்போது என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆரம்ப நாட்களில் நிறைய இதுக்கு வந்தது, இப்போவும் வருது. அதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் நான் நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், அந்த ஆயின்மெண்ட்டு, இந்த ஹேர் ஆயில், அதெல்லாம் போட்டு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் என்னால் கருப்பாலாம் ஆக்க முடியல. அது தற்காலிகமாக வேணா கருப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கே வந்துடுது. அதனால் விட்டாச்சு. ஹல்லேலூயா. நான் எது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணேன்னா, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, ஏன் நமக்கு யாராவது பொண்ணு தராமல் போயிடுவாங்களோன்றதுக்காக அதெல்லாம் செஞ்சது, பசங்க பேச்சு கேட்டுக்கின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டியாச்சு. ஏன், வசனம் தெரிஞ்சதுக்கப்புறம் கருப்பாக்க முடியாது, வெண்மையாக்க முடியாது. வெண்மையானது வெண்மை தான், கருப்பானது கருப்பானது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகினால நரைத்தவனுக்கு முன்பாக, வயசானவர்களுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. பாருங்க, முதல் விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். அந்த நாட்களெல்லாம் வீட்டில் மருமக இருப்பாங்கள்ல, மருமக வந்துட்டாங்கன்னா மாமனாரை கண்டவனை என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஏஞ்சிடுவாங்க. எங்கேயாவது உட்காந்து இருப்பாங்க. மாமனார் வராங்க அப்படின்னு சொன்னால், மூத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, எழுந்திரிச்சிருவாங்க. இதை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியும். மாமனார் மருமக மட்டும் இல்லை, தகப்பனுக்கு மரியாதை கொடுத்த மகள்கள் உண்டு. லாபான் தன்னுடைய விக்கிரக சொரூபங்களை தேடிக்கொண்டு ராகேலுடைய கூடாரத்துக்குள்ள நுழையும் போது, ராகேல் ஒட்டக சேனத்தை கீழே உட்காந்துட்டு இருந்தா வச்சுக்கிட்டு. அப்போ லாபானை பார்த்து அவ என்ன சொன்ன தெரியுமா,
என் ஆண்டவனே, உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து என் மேலே கோவப்படாதீங்க. நான் ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடுகளுக்குள்ள நான் இருக்கிறேன். அதனால தான் என்னால் என்ன பண்ண முடியும், உமக்கு முன்பாக எழுந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். என்னை என் மேலே கோச்சிக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டான். அப்போ தகப்பனுக்கு முன்பாக எழுந்திரிக்காத விஷயமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குது. அப்போ சொந்த மகள் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுதா? மகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப போயிடுச்சு. அதனால இன்னைக்கு தகப்பன் தாயின்ற அந்த மரியாதைலாம் இன்னைக்கு அது ஒரு சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கு தகப்பனை கண்டாலே மகள் என்ன செய்யணும், எழுந்திரிச்ச மரியாதை கொடுக்கணும். லேலோயா. புருஷனை கண்டு மனைவி என்ன செஞ்சாங்க, மரியாதை கொடுத்தாங்க. என் ஆண்டவனே. யாரை சொன்னது? ஆபிரகாம் சாராளை சொன்னானா? சாராள் ஆபிரகாமை சொன்னான், என் ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தங்களை அலங்கரித்தாள்னு இருக்கு. அப்போ புருஷனுக்கு மரியாதை கொடுத்தாங்க, தன் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இப்படி நிறைய முதியவர்களுக்கு, நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கிறது என்ன அர்த்தம்? அவங்க அங்கே வர்றாங்கனாலே இங்கே எங்கேயாவது உட்காந்துருந்தாங்கன்னா எழுந்திருவாங்க. உட்காந்து கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. வர்றாங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவாங்க, சரி பண்ணிவிடுவாங்க. லேலோயா. வராங்க, ஒரு சேர் மேலே, ஒரு கட்டை மேலே, ஒரு திண்ணை மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நாட்களில் திண்ணைகள் இருந்தது இல்லையா? இப்போ தான் சேரு, நிறைய சோஃபா செட்லாம் இருக்குது. அன்னைக்கு சோஃபா செட்லாம் பார்க்க முடியாது. அன்றைக்கி அதிகமாக எது இருந்தது, வீட்டில் ஏதோ ஒரு மணப்பலகை இருக்கும், திண்ணை இருக்கும், ஒரு கட்டை இருக்கும், ஏதோ ஒரு கல் உரல் போட்டுருப்பாங்க. அந்த உரல் மேலே உட்காந்துருப்பாங்க. அந்த நரைத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கண்ட மாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க, மாமியாரோ மாமனாரோ வராங்கன்னு சொன்னால் எழுந்திருவாங்க. இதுக்கு பேர் என்னது, மரியாதையாக செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதம் இது சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால இதை நீ செய்யணுன்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நடக்குதா சொல்லுங்க? சேர் மேலே உட்காந்துக்கிறாங்க. யார் வந்தான்னா யார் போனான்னா, மாமனார் மட்டும் இல்லை, நரைத்தவன். நரைத்தவன்னா என்ன அர்த்தம்? வயது முதிர்ந்தவர்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கு முன்பாக நீ என்ன செய்யாத, என்ன செய்யாத, உட்காராத. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்கிறீங்க? நமக்கு பெரியவங்க கீழே உட்காந்துருப்பாங்க, நம்ம மேலே ஏறி உட்காந்துருப்போம். நமக்கு பெரியவங்க கீழே இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருப்போம், மேலே ஏறி உட்காந்துருப்போம். இதுக்கு பேர் என்ன? இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அப்படி தெரியாமல் செய்திருந்தாலும் கூட இனி வருகிற காலத்தில் இந்த பழக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொள்ளணும். நரைத்தவர்களுக்கு முன்பாக, முதியவர்களுக்கு முன்பாக, நமக்கு பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மரியாதை கொடுப்பது. அது கர்த்தருக்கு சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படுவதற்காக அதை நீ செய்யணும். அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்று பேசிட போகிறது கிடையாது, பெருசாக அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. அவங்க அவங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்குறாங்களா இல்லையோ, ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால இது என்ன பண்ணணும், செய்யணும். யார் யாருக்கெல்லாம் செய்யணும்? வயது முதிர்ந்தவர்கள். யார் யார்? சில பேர் என்ன தெரியுமா, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, குடும்பத்தில் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க அது போல்? ஊரில் இருக்கிறவங்க வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. அந்த தெருவில் 4வது தெரு ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, மரியாதை தர மாட்டாங்க. சொந்த வீட்டுக்காரங்களாம் மதிக்க மாட்டாங்க, சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் மதிக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த 3வது மனுஷர்களை மதிப்பாங்க, அந்த 3வது மனுஷர்களை பெருசாக பேசுவாங்க, அந்த 3வது மனுஷர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் சொந்த குடும்பத்தில் இருக்கிற மாமியா மருமகனுக்கோ தாயோ தகப்பனுக்கோ என்ன செய்யறதில்ல, மரியாதை கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு மரியாதை கொடுப்பாங்க, தாய்க்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இதையும் பெரிய வேடிக்கையான விஷயம். யாருக்கு மரியாதை கொடுப்பாங்க? மாமியாருக்கு மரியாதை கொடுப்பாங்க. யார்? மருமகன் மாமியாருக்கு மரியாதை கொடுப்பாங்க, பெத்த தாய்க்கு என்ன பண்ண மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில மருமகள் 3வது நபருக்கு மரியாதை கொடுப்பாங்க, சொந்த மாமியாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிற மாமனாருக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஈவு இறக்கம் காட்ட மாட்டாங்க. அந்த 3வது மனுஷர்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அநியாயமான காரியம், பட்சபாதமான காரியம். கர்த்தருக்கு நீ பயப்படுகிற என்று சொன்னால், நரைத்தவன், முதிர்ந்த வயதுள்ளவன், யாருன்னெலாம் சொல்லலை, அது யாராக இருந்தாலும் என்ன செய்ய, உனக்கு சண்டைக்காரங்களாகவே இருந்தாலும் என்ன பண்ணு, அவங்க அந்த ஆளுக்கும் நமக்கு தான் சண்டை ஆயிடுச்சு, இனிமேல் அவனுக்கு என்னத்துக்கு மரியாதை, அப்படி செய்யாது. லேலூயா. பக்கத்து வீட்டுக்கு நமக்கு சண்டை வந்துருச்சு, சண்டை வராத வரைக்கும் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம். இப்போ சண்டை வந்துருச்சு, இப்போ அந்த ஆள் வரான், அவன் வரும்போதே காலை ஆட்டிக்கணும் உட்காந்துக்கிறது மேலே. அவன் பார்த்துட்டு அந்த பக்கமே திரும்பி ஓடிடணும். என்னடா இது, இந்த புள்ள நமக்கு
நேற்று வரைக்கும் நல்ல மரியாதையை கொடுத்துச்சு, நம்மளை கண்டாலே நம்ம முன்னாடி உட்காராது. இன்றைக்கி என்ன கால் மேலே கால் உட்காந்து ஆட்டி நிற்குது. பேசாமல் நம்ம இந்த பக்கம் போயிடுறதா நமக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு அவன் மரியாதையை காப்பாற்றிக்கிறது, அப்படி போயிடுறதும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் சண்டையாக வந்தாலும் சரி, அந்த மரியாதையை விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்போவும் என்ன செய்யணும், சண்டை வர்றதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக இதை செய்யணும், சண்டையை வந்தாலும் கர்த்தருக்காக அவருக்கு பயந்திருக்கும்படிக்கு இதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருந்து காணும் பண்ணி, முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணி, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. உன் தேவனுக்கு என்ன செய்ய பயப்படுவாயா. முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை என்ன செய்ய கனம் பண்ண, அவங்கள மதிக்க கத்துக்க. தாயோ தகப்பனோ மாமியாரோ மாமனாரோ சொந்தமோ பந்தமோ யாரோ ஒருத்தவங்க முதிர் வயது உள்ளவங்க, நரைத்தவர்கள், நம்மளை விட வயசில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை என்ன செய்ய கனம் பண்ணு, அவங்களுக்கு மரியாதை செலுத்து, அவங்களுக்கு முன்னாடி எழுந்துரு. நீ எழுந்திருக்கிறது ஒரு மரியாதை. அவங்க காலில் போய் விழ தேவையில்ல, அவங்கள கண்டவொடனே நீ எழுந்திருக்க பாரு, அது ஒரு பெரிய மரியாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாத, பெரியவங்களுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காராத, பெரியவங்களுக்கு முன்னாடி ஷோபாவில் உட்காராத, பெரியவங்களுக்கு முன்னாடி உயர்ந்த இடத்துல உட்காராத, பெரியவங்களுக்கு முன்னாடி தெனாவட்டா என்ன பண்ணாத, எந்த காரியத்தையும் செய்யாத. பெரியவங்களுக்கு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்துருன்றார். முதிர் வயது உள்ளவனுடைய முகத்தை என்ன செய்ய கனம் பண்ணு. அப்படி கனம் பண்ணும்போது கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ஏன்னா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அதை நீ செய்கிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. அவங்க உனக்கு ஆனவங்களோ ஆகாதவங்களோ அவங்களுக்காக நீ பார்க்காத, என் தேவனுக்கு நாம் பயப்படணும். மூணாவது மனுஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு நெருங்கினவங்களாக இருந்தாலும் சரி, சில பேர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுப்போம். மூணாவது மனுஷர்கள் வரும்போது அவங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா? இன்னைக்கு நிறைய பேர் தாயை மதிக்கிறதில்ல, தகப்பனை மதிக்கிறதில்ல, மாமியாரை மதிக்கிறதில்ல, மாமனாரை மதிக்கிறதில்ல, சொந்த சவ பாஸ்டரை மதிக்கிறதில்ல. ஆனால் ஜெபம் மட்டும் அனல் பறக்குது. இது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. புரியுதுங்களா உங்களுக்கு? தகப்பனும் மதிக்கிறதில்ல. நீ பூமியிலே வாழ்ந்திருக்கும்படி நீடித்த நாட்கள் உனக்கு உண்டாகணும்படி என்ன செய்ய, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுனது. நரைத்தவனுக்கு முன்பாக அவன் முகத்தை கனம் பண்ணு, முதிர் வயதுடைய முகத்தை கனம் பண்ணு, அப்படியெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் யாருக்குமே மதிக்கிறது கிடையாது. ஆனால் ஜெபம் மட்டும், அந்நிய பாஷை மட்டும் அனல் பறக்குது. அல்லேலூயா. அப்படிலாம் நீ கர்த்தருக்கு பயப்படுறதில்லைன்னு அர்த்தம். ஆகையினால கர்த்தருக்கு நீ பயப்படுகிறதை முதிர் வயதுள்ளவனுக்கு அவனுடைய முகத்தை கனம் பண்ணணும். நரைத்தவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லப்படுது பாரு. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திரு. அல்லேலூயா. இந்த இடத்துல நரைத்தவன்ற இடத்துல என்ன வைக்கணும்? முதிர் வயது உள்ள அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண, எழுந்திரு. டக்குன்னு அந்த எண்ணம் வரணும் உனக்கு. எங்கே போனாலும் அந்த எண்ணம் வரணும். நமக்கு பெரியவங்க கீழே உட்காந்துருக்காங்களே, நம்ம மேலே ஏறி உட்காந்துருக்கோமே, அந்த எண்ணங்கள் டக்குன்னு வரணும். அதான் மரியாதை உணர்வு. பேதுருக்கு அதான் வந்தது. ஆண்டவரே, நீங்கள் போய் என் கால்களை தொடலாமா, நீங்கள் என் கால்களை கழுவலாமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் கேட்டான் இல்லையா? அதான் அந்த மரியாதை உணர்வு. அல்லேலூயா. சில விசுவாசிலாம் பாருங்களேன், பாஸ்டரை கண்டாக்குள்ள கால் மேலே காலை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்குது. பாஸ்டர் வராருன்னு கூட அந்த எண்ணங்கள் இல்லை. அதே பழக்கம் தான் வீட்லேயும் வருது, அதே பழக்கம் தான் எங்கே போனாலும் வருது, அதே பழக்கம் தான் கல்யாணம் பண்ணி போனாலும் வரும், அதே பழக்கம் தான் கடைசி வரைக்கும் வரும். அல்லேலூயா. சின்ன வயசில் இருக்கிற பழக்கம் எங்கேயும் வருது. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழக்கம்? அந்த என்ன பழமொழி சொல்லுங்கள்? அது இல்லை, இன்னொரு பழக்கம் இருக்குது, இன்னொரு பழமொழி இருக்குது. அதனால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தொட்டில் பழக்கம், ஆமாம், சுடுகாடு போகிற வரைக்கும் வருமா. ஆகையினால இந்த மாதிரி பழக்கத்தை முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணு. ஒருத்தன் ஒரு தகப்பனை அடித்து, ஒரு பையன் அவங்க அப்பாவை அடித்து வாசப்படி இழுத்துட்டு வந்தானா. வாசப்படி இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தானா. கேட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டாரான். அப்போ அந்த தகப்பன் சொன்னாராம், போதும் இதோட நிறுத்த அப்படின்னாராம். இனிமேல் நான் போய்க்கிறேன் அப்படின்னு. நீ என்னை துரத்த தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பாவை நான் அருகால் வரைக்கும் தான் கொண்டு வந்தேன், நீ என்னை கேட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு, இதுக்கு மேற்பட்டு நானே இங்கே இருக்கிறது மரியாதைலாம் நான் போயிடுறேனாராம். என்னது என்ன சொன்னார்? இவர் யாரை அவங்க அப்பா என்ன செஞ்சாராம்? அந்த கதவு வரைக்கும் கொண்டு வந்தாராம். அவங்க அப்பாவை அடித்து வெளியில் துரத்துறது கதவு வரைக்கும் கொண்டு வந்தாராம். இப்போ அவங்க பிள்ளை ஏற்பட்டு கேட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாராம்.
நல்லதா இதெல்லாம்? அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நீ எதை சொல்லிக் கொடுக்குற அதுதான் நாளைக்கு வணக்கம், அதுதான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அந்த மரியாதை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் இன்னைக்கு அப்பா அம்மாவெல்லாம் எப்படி கூப்பிட்றாங்க? அது இது, நீ வா போ, இப்படியெல்லாம் இன்றைக்கி நிறைய இந்த மரியாதை குறைவாது. அந்த பிள்ளைகள் அப்படி பேசுகிறது நமக்கு ஆசையாக தான் இருக்குது, செல்லமாக தான் இருக்குது. ஆனால் அது முதிர் வயதில் என்னவா இருக்குது? அந்த பிள்ளைங்களை அது பாதிக்குது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது கெடுக்குதே, அந்த நல்லொழுக்கங்களை அது சேதமாக்குதே. அப்படி இல்லாதபடிக்கு பிள்ளைகளுக்கு இப்போவே என்ன செய்யணும்? அந்த நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால் இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது தான் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம் என்பதை நிரூபிக்க முடியும். எத்தனை காரியம் அதை மறந்துட்டேன்றீங்களா? சரி, பொல்லாப்பை விட்டு கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பொல்லாப்பை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படணும். ஒன்று, நமக்கு முக்கியமானதை, நமக்கு விருப்பமானதை, நமக்கு ஆசைப்பட்டதை எங்கே வைக்கணும்? பலிபீடத்தின் மேலே வச்சு கர்த்தருக்கு பயப்படணும். 2, நன்மை செய்ய வேண்டும். சகோதரர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? வட்டிக்கு விடக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும், இரக்கம் காண்பிக்க வேண்டும். இது 3. அடுத்து, துன்மார்க்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது? துணை போக கூடாது. தசமபாகம் காணிக்கையில் முதற் பலன்களை எடுத்து வச்சு பழகணும். அது 4. அல்லேலூயா. அடுத்தது, காணிக்கை தசமபாகத்தில் இதெல்லாம் நம்ம பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது, தடுக்கலை என்ன செய்யக்கூடாது? நிந்தித்து தடுக்கலை போடக்கூடாது. குருடர்களுக்கோ செவிடர்களுக்கோ அவங்களுக்கு முன்னாடி தடுக்கலை போட. எத்தனை ஆச்சு? அது இப்போ மறந்துட்டீங்களா? 6 ஆச்சா? அடுத்தது, முதிர் வயதுள்ள என்ன செய்ய? கனம் பண்ணு. அல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால நிறைய பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அதற்கு பலன் நிறையா இருக்கிறது. அந்த பலனெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே வருகிறது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி நம்ம வெறும் வாயின் வார்த்தையினால் மாத்திரம் அதை உச்சரிக்காமல் நம்முடைய செயலில் நம்ம நிரூபித்து உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை பாடல் பாடி கர்த்தருக்கு என்று காணிக்கை எடுப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் இன்றும் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் இன்றும் நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். ஆபிரகாம் சாராளை அவர் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சாராளை அவர் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் என்றும் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு